வணக்கம் உறவுகளே, நான் நல்ல சுகமாக இருக்கேன். நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய நாளைக்கு கூட யூடியூப்ல எங்கே போகிறோம். இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காட்டுமாதா கோயிலுக்கு போக போகிறோம். காட்டுமாதா கோயில்னு சொன்னால் தெரியாத ஆக்கள் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து இருக்கிற ஆக்களுக்கு வந்து தெரியாத ஆக்கள் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஃபேமஸான கோயில், அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறவங்க. இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போயிட்டு அதில் என்ன ஃபேமஸான விஷயம் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆரியடியில் நினைக்கிறோம். ஆரியடிக்கு போயிட்டு அதுக்கு வச்சு எடுக்கணும். வச்சு எடுத்துட்டு இங்கே பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது பக்கத்துல தான் கோயில் இருக்குது. அதான் ட்ரெயினில் ஏறிட்டு ஃபோனில் பிஸியாக இருக்கிற கேட்டு கொண்டு அந்த ட்ரெயினில் ஏறிட்டோம். ட்ரெயின் இப்போ போய் கொண்டு இருக்குது. இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒவ்வொரு மெட்ரோவிலையும் போய் இருந்தோம்னு சொன்னால் சோறு போட்டு சாப்பிடலாம். அப்படி இருக்கும் ஃப்ரான்ஸு மெட்ரோ. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு வர்றது வந்து அப்படி உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ வந்து செய்ய வேண்டாம். ஃப்ரான்ஸுக்கு இங்கே நின்று நீங்கள் வர போகிறீங்கன்னு உங்களோட மனசில் ஒரு எண்ணம் வச்சிருக்கீங்கல்ல, அப்படி எண்ணம் வச்சிருக்கிறவங்களுக்காக ஒரு வீடியோ வந்து ஏன்னு சொன்னால், நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து நல்லா இருக்கலாமான்ற எண்ணத்தில் வருவாங்க. வந்து போடிங்க நாய் விடாத பாடுபடுவாங்க. ஒரு வீடியோ உங்களுக்கு அதுக்காண்டி ஒரு வீடியோ நான் டெடிகேட் பண்ணுவோம். உங்களுக்கு மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் திருந்துவீங்களா. எங்களோட மக்கள் கொஞ்சம் திருந்துவாங்க. ஏன்னு சொன்னால் எங்களோட மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போனால் நல்லா இருக்கலாம், அங்கே இருந்தால் நல்லா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருந்தால் நல்லா இருக்கலாம், கனடாவில் இருந்தால் நல்லா இருக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருந்து பிள்ளை பண்ண வந்து உதவி யோசிக்க மாட்டேன். நானே அவசரப்பட்டு போட்டேன். நாங்கள் எல்லாம் அவசரப்பட்டு இங்கே வந்துட்டோம் தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அங்கே நிற்கிறவங்க பார்க்குறான்னு சொன்னால் அவன் சொல்லுவான், உனக்கு என்னப்பா, நீ அங்கே போயிட்ட, இதுக்கு பிறகு நீ கதைப்பாய் தானே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இங்கே இருக்கிறவன்ட கஷ்டங்கள் வேதனைகள் வந்து ஒருவருக்கு தெரியாது. ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ வந்து காட்டுமாதா கோயிலுக்கு போகிற ட்ரெயினில் எயிச்சில் வந்து ஏறிட்ட மாதிரி எயிச்சில் ஏறிட்டேன். இப்போ போயிட்டு நம்ம எத்தனை ஸ்டேஷனில் இருக்குது? அஞ்சாவது 6வது ஸ்டேஷனில் போயிட்டு இறங்கினோம்னு சொன்னால் நாங்கள் அப்போ நடந்து போயிடுவோம். கதைப்பா அடிக்கடி அப்போ இறங்கி போட்டு அங்காலேருந்து அங்கால் பக்கம் போகிற வழியில் கொஞ்சம் இடங்கள்லாம் கிடக்குது. அதெல்லாம் பார்த்து போட்டு போகிறோம். என்ன இங்கே ஃப்ரான்ஸுக்கு புதுசாக வர்றாக்களோ இல்லைன்னு சொன்னால் பழைய ஆக்கள் யாராக இருக்கிறாங்களோ எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காட்டுமாதா கோயிலில் போயிட்டு ஒரு நேர்த்தி கொண்டு வச்சாங்கன்னு சொன்னாலாம் அது கூடுதலாக வந்து அவங்களுக்கு வந்து நிறைவேறுதுன்னு சொல்கிறவங்க. இப்போ நாங்களும் ஒரு நேர்த்தி கொண்டை வச்சு போயிட்டு அப்பல் மேரம் நிற்கலாம், மற்றது இது என்ன சோழன் இருக்குதான் 1008 கதை காய்ச்சோம். என்ன போகிறதுன்னு உண்மை போய் தெரியாது. போய் பார்ப்போம். இது வந்தீங்க அந்த ஃப்ரான்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி அந்த இடத்த நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் அவ்வளோ வழியாக இருக்குது இந்த இடம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவுக்கு கூட லொக்கேஷனை போடுவேன். சரியா, லொக்கேஷனை போடுவேன். வேற விரும்பினாக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கேன். இப்போ வந்துட்டு அப்படியே புலன்சேரியில் போயிட்டு நாங்கள் பானை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போகும்போது பார்த்துட்டு நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் கஃபேலாம் முடிச்சு போட்டோம். என்னன்றது இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம். வழியில் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க விட்றாங்களோ தெரியல. உள்ளுக்குள்ளே வழியிலே போய் நின்னோன்னு கோயிலே வீடியோ எடுப்போம். முடியும் என்னதுக்காண்டி இந்த வீடியோ வந்து சின்ன ஷோர்ட்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ என்னதுக்காண்டி இந்த வீடியோ முக்கியம் எடுக்கணும்னு சொன்னால், ஒரு கேமரா வாங்கினாங்க, GoPro கேமரா. அப்போ அடுத்ததுக்கு ஒரு வீடியோ போகணும் தான் யூடியூப்பில் முழுவிய வளத்துக்கு. அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போடுறோம். வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போடுறோம். இனி தொடர்ந்து வீடியோ வரும். நீங்கள் என்ன செய்கிறது? இப்போ வந்து பார்த்து போட்டு சும்மா போகக்கூடாது. சரியா, போயிட்டு அந்த சிவத்தை பாட்டை தட்டி போட்டு போகணும். அதான் நமக்கு கொடுக்குற ஒரு நீங்கள் ஆதரவு. அநியாயமாக 4 எத்தனை லட்சம் 400 சொன்னால் நம்ம நாட்டு காசுக்கு 1.5 லட்சம். சரி, 1.5 லட்சம் காசு அநியாயமாக செலவழித்து ஓடாத யூடியூப் சேனலுக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கேமராவை. அப்போ நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு அது மட்டும் செஞ்சு விடணும்.
அங்கே பக்கம் போயிட்டு வீடியோ எடுப்போம். ஒருத்தி வர்றாள் இங்கே வந்து இதில் மூஞ்சியை வந்து வீடியோ எடுத்தாலும் சனியன்கள் போய் இந்த பொருசில் ஒன்றை கொடுத்து எதுவும் பிரச்சனையாக போயிடும். அதனால தான் இவளுகள் எடுக்கக்கூடாது. அப்போ எடுத்தோம்னு சொன்னால் பிரச்சனையாக போயிடும். நாங்கள் போயிட்டு அங்கால போயிட்டு உங்களுக்கு வீடியோவை காட்டுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அமேசான் காட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். காட்டு மாதா கோயில்ன்றவங்க அதெல்லாம் காடுகளாக கிடக்க போகிறதுக்கு இந்த இடத்துல தெரியல. ஏதாவது நிறைய பக்திகள் நிறைய அவங்க நேர்த்தி வச்சது நிறைய சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொன்னவங்க ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியே தான் நிறைய பேர் அங்கே போகிறவங்க. அப்போ நாங்களும் ஒருக்கா போய் பார்ப்போம். உங்களுக்கு இந்த லொக்கேஷனையும் கீழே போட்டு விடணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே போட்டிருப்பேன். நீங்கள் போக விரும்புகிறவங்க வந்து அந்த லொக்கேஷனில் போயிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த கோயிலையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு அமைதியான இடமா இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்கும். வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அந்த எங்கட ஊரை பார்க்குற மாதிரி தான் கிடக்கு. அதே தான் எனக்கு இந்த மேலே ஃப்ளைட் ஒன்று பறக்குது தெரியுமா? தெரியாது நினைக்கிறேன். தெரியாது. என்ன வடிவா இருக்கிறீங்க இந்த இடம் மட்டும் சரி. ஓ சார் சரியான வடிவாக தான் கிடக்கு. புல்வெளிகளும் மண் தரைகளும் உடைஞ்சு போன ரோடுகளும் மறக்குமா நெஞ்சம் மனசுல இன்றைக்கு அப்படி பிடிங்கின மாதிரி தான். காட்டு மாதா வந்து மேலே தெரியுதா? மாதா கடவுளை பதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடவுளே ஆண்டவரே என்ன மிஞ்சி போனா நான் விசாவுக்காண்டி போய் கேட்க போறேன். வயிற்று கொடுக்குறது கொடுக்காது வந்து அவளோட விருப்பம். சரிதானே? கேட்கறது வந்து எந்த விருப்பம். நீங்க என்ன கேட்க? நீங்க என்ன கேட்க? ஒன்றும் அதே வெக்கமானம் சுடுசுறன்னு ஒன்றும் இல்லைன்னா இல்லை. இங்க வந்து என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு ஒரு பிரச்சனை இருக்குது. அது முக்கியமா வந்து நாட்டுல இருந்து இங்க ஊருக்கு வர்றவனுக்கு வந்து பெரிய பிரச்சனையே என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு கீழே நாய் மாதிரி வாலாட்டி கொண்டு தெரியும். அவ்வளவுதான். அவன் சோறு போடாட்டிக்கும் அவனுக்கு நாய் மாதிரி நாங்க வாலாட்டணும். சரியா? அதுதான் பிரச்சனை இங்க. அவங்க சொல்லணும் மக்கள் இதெல்லாம் அங்கிருந்து வர்றதுக்கு முன்னும் அவங்களுக்கு சொன்னதான் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி சொல்லி போட்டு. சரியா? அப்படி என்ன சொன்னால் நீங்க வந்து ஆக்கள் போய் தமிழ் ஆக்கள் காட்டு மாதா கும்பிட்டுட்டு போவீங்க. நல்ல பண்ணா இருக்கும் இன்றைக்கு. அதான் நீங்க சொல்றேன். அந்த கோயிலுக்கு வந்து போகணும்னு இருந்துச்சுன்னு நாங்க நினைச்ச எல்லாம் போயிடலாம். அந்த கடவுள் வந்து எங்களை கூப்பிடணும் சொல்லுவாங்க. இன்னும் போய் தெரியாது. நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க நினைச்ச டைம்ல நினைச்சு கொண்டு அந்த இடத்துக்கு போயிடலாம். அது போறதுக்குன்னு சொல்லி ஒரு நேரம் அமையுமா அந்த நேரத்துல தண்டை நாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் இப்ப அமைஞ்சிருக்கு போது இன்றைக்கு நான் வந்து பேசாம கிடப்போம்னா யோசிச்சு கொண்டு இருந்தேன். உங்களோட கோல் அடிச்சு பார்த்து நீங்கள் ஒழும்பே இல்லையா? நீங்கள் பிஸியா இருந்தீங்க. ஊர்ல ஆக்களோட காய்ச்சி விரும்பிட்டியா? அது வேற விஷயம். அப்ப நீங்க பிஸியா இருந்தீங்க போய் பேசாம அப்படியே கிடப்போம் யோசிச்சுனா பேருந்து ஏன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். முடிவை மாத்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வந்தான். அப்படி தொடர்ந்து வந்துட்டோம். வெயில் செம்மையா வெயில் அடிக்குதா? பாத்தீங்கன்னா ஆப்பிள் தோட்டம் அப்படியே ஆப்பிள்ல வந்து அவங்க அறுவடை செய்வாங்க. உருங்க உருவாங்க இன்னொரு செஞ்சு அதுக்குள்ளே நிற்கிடுவாங்க. ஆனா என்னடியா போயிருக்கும் பாருங்க. பழம் வந்தே காணல. ஏன் நீங்க பழம் கிடக்கா அப்படி இருந்தா மஞ்சள் பச்சை பச்சையா கிடக்கு. மரத்துல தெரியுது பாருங்க. தெரியலையா? பச்சை கலர் தானே. வயசு போகுது தானே பிரச்சனை. பச்சை மரத்துல பச்சை காய் பிடிக்கும். சிறப்பு காய் தெரியும். விலங்குது. ஆனா வேலையெல்லாம் அடிச்சு முள் கம்பி எல்லாம் கட்டியிருக்காங்க. நம்மள ஊர் மாதிரி கட்டியிருக்கிற சரி எப்படி பாயிரும் இன்னைக்கு ஒரு சம்பவம் செய்யணும். நான் சரிதானே சம்பவம் அப்படி இல்லாம கிடைக்குப்பா. பிறந்துடுறது அவ்வளவு அவ்வளவு எப்படி நட்டுருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு மரத்துக்கு நேரம் ஒட்டு மரம் அப்படி ஒட்டு நேரு அந்த நேருக்கு அப்படியே இருக்கு. என்ன ஒரு அச்சு அசல் சொத்தி கூட இல்லாம எப்படி நட்டவங்க அதான் பார்த்தேன்.
நான் மிஷின் நட்டாலும் பாருங்க அந்த குளையில எல்லாத்தையும் வெட்டி நல்லா நீட்டா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க அப்படி வந்து இன்னொரு வைக்கிற மனுஷன் அவ அப்படி போயிட்டு வாங்க க்ளோஸ் அப்ல ஓப்பன்ல தானே கிடக்கு பக்கத்துல போய் அந்த ஓப்பன்ல எடுத்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படி மரணி அப்படி பழனி யார் வந்து என்ன செய்யறாங்க வந்து யாருக்கு தெரியும் அடிதான் பார்க்கணும் இல்லை நான் வந்து அப்புள் பழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இது அப்புள் காய் என்ன மரத்துல இருக்கிற காயை நான் இந்த கண்ணால பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புள் மரத்தில் அப்புள் சாப்பிட்றது நான் மட்டும்தான் வேறு ஒரு நடந்திருக்கா தமிழன் சரியா சுத்த தமிழன் என்ன டேஸ்டி ஆப்பிள் ஃப்ரான்ஸ்லேயே இருக்கட்டும் சரியா எந்த நாட்டிலேயாச்சும் இருக்கட்டும் ஆனால் வந்து அப்புள் மரம் அப்புள் இருக்குல்ல அப்புள் வந்து எங்கே வந்தாலும் அந்த அப்பிளை வந்து லைட்டாக கொஞ்சம் மெழுக போட்டுதான் அப்புள் கடைக்கு வரும் மெழுகில் இருந்துட்டு தான் ஆனால் மரத்தில் எப்படிங்க சாப்பிட்டோம்னு சொன்னால் அந்த அப்புளுக்கு வந்து மெழுகால அந்த அப்புளில் வந்து மெழுகு இருக்காது சீரியஸா உண்மையா சீரியஸா ஃப்ரான்ஸில் அப்புள் விளையுதுன்னு சொன்னாலும் அதில் மெழுகு இருக்குன்னு சொன்னால் பழுதா போகக்கூடாதுன்றதுக்காண்டி அப்புள் வந்து டக்குன்னு பழுதா போகிற சாமான் அப்போயும் இங்கேயும் வந்து ஆனால் ஏனியா குளிர்காலத்தில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இதெல்லாம் குளிரான இடங்களில் வந்து முளைக்கிற சாமான் ஆனால் குளிரே இல்லை இப்போ இந்த வெயிலுக்கு இல்லையா இது காய்க்குது குளிர் பெஞ்சுன்னு சொன்னால் குளிர் அடிச்சுன்னு சொன்னால் அப்புளில் இருக்கிற இலையெல்லாம் கீழே கொட்டுப்பட்டு போய் எல்லாம் அழுகி விழுந்து இலையெல்லாம் கொட்டுப்பட்டு போய் வெறும் தண்டு மட்டும்தான் இருக்கும் அதை பார்த்தா ஒன்றுமே அதில் பூ கூட பூக்காது அது மைனஸ் டெம்பரேச்சர் போகும்போது ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க குளிரான இடத்துல அப்புள் முளைக்கும் குளிரான இடத்துல அப்புள் முளைக்கும் ஆனால் சூடான டைம் தான் இது எல்லாம் வேண்டுது என்ன மனசோ யாருக்கு தெரியும் இப்போ அடுத்த பிளான் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு மலை கோயிலுக்கு வந்துட்டேன் நான் இதான் காட்டு மலை கோயில் அது இங்கே இருந்து கொண்டே வணங்கு படியாக இருக்கேன் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கோயிலை கும்பிட்டுட்டு அதை இறங்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் இப்போ உள்ளுக்கெல்லாம் போயிட்டு கடவுளெல்லாம் கும்பிட்டு உள்ளுக்க வீடியோ எடுக்க விட மாட்டாங்க கடவுளெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படி நாங்கள் வந்து பின்பக்கம் போக போகிறோமா கடவுள் வந்து கும்பிட்டாச்சு எல்லாத்தையும் வேண்டி இருக்கிறோம் கிடைக்காது வந்து அவன் செய்யாது அந்த கோயிலுக்கு பின்னால் இருக்கிற அந்த இதுக்கு தான் போகிறோம் இது வந்து கோயிலுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்டு மாதிரி உண்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற இதுக்கு மேலே ஏறி போய் கொண்டிருக்கிறோம் நல்லா இருக்குல்ல பார்த்தீங்களா அமைதியான இடம் இல்லை நிம்மதியாக இருக்குல்ல அதுக்குள்ள இருக்க ஒரு கோல் இல்லை ஒரு இது இல்லை நிம்மதி இல்லை வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை என்னதுக்கு வாழ்கிறோம் ஒரு நிம்மதியை பெறுறதுக்காண்டி தான் ஒரு வாழ்க்கை காசுன்ட்டு இந்த நாளும் ஓடிக்கொண்டு இருக்காம ஒரு நேரம் நிமிந்து வேறுங்க வாழ்க்கை எல்லாரும் எப்படி என்ன வாழ்க்கையில் வாழ்கிறோம் மசுறு வாழ்க்கைன்னு இங்கே வந்து அந்த வேதக்காரங்கள் எல்லாம் வந்து ஒரு நேரம் வந்து ஜேசுடைய சிறுவையில் வந்து சிலுவையை தூக்கிட்டு இதெல்லாம் செய்வாங்க இல்லை அது வந்து இப்படி தான் நடக்கும் இந்த ஜேசுடைய சிலுவை வந்து இங்கே பக்கம் இருக்குது பாருங்க இதாக இருக்குது சரிங்களா எப்பயே பட்டிருக்காங்க அந்த சிலுவையெல்லாம் இதாக இருக்குது இதில் வந்து பெரிய பாதிரியார்கள் எல்லாம் வந்து பெரிய பூசை நடக்கும் இடத்துல ஜெபம் எல்லாம் நடந்து பெரிய இதாக செய்வாங்க பெரிய ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குல்லையே கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்கிட்ட நிற்கலாம் இருக்குல்ல அதுக்கு மேலே நிற்கலாம் அப்படி என்னையை பொறுத்தளவுக்கு எந்த மனசாட்சி படி நீங்கள் வேற ஒரு மனசில் ஒரு மன அமைதி ஒன்று பிறக்குது நல்லா இருக்குது இது வந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து அப்பிள் தோட்டம் வந்து இங்கே இருக்குது அக்கா அப்படி சுற்றி இந்த பக்கத்தால் இருக்குது ஆனால் இந்த மேங்கட்டில் ஒன்றுலேயும் அப்பிள் இல்லை
இது மற்ற கொய்யா 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 இது கொய்யா இந்த இந்த கொய்யா இது இந்த இங்கே கொய்யா அப்பிள் டைனம் தானே இது இதுவும் அப்பிள் டைனம் அப்பிள் டைனம் ஆ கரண்ட் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரண்ட் அடிக்க இல்லை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க முடியாது இந்த இடத்தையெல்லாம் இந்த இடத்துக்கு சொர்க்க முடியாது எல்லாம் அம்மான ஓகே இந்தியான் வீடியோ வந்து முடிஞ்சிட்டு போய்க்குள்ள நல்ல சுவாரஸ்யமான இடங்கள் கிடந்துச்சுன்னு சொன்னால் நான் பார்த்துட்டு அந்த இடத்த எடுக்கலும்னு சொன்னால் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இடத்த எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுவேன் அந்த இடத்த எப்படியும் என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு வீடியோ வளர்ந்தேன் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னு சொன்னால் நான் கேமரா எடுத்தேன்னா அதுக்காண்டி வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போடணுன்றதுக்காண்டி இந்த வீடியோ செஞ்சு நான் ஏன்னு சொன்னால் கோயிலுக்கு நாங்கள் 4-5 நாள் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இன்றைக்கு வந்து 2 பேருக்கு லீவு அதனால் கோயிலுக்கு வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோ நல்ல வீடியோவாக இருக்கும்